ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து இப்போ பொங்கலும் வரப்போகுது. ஸோ பொங்கலுக்கு கவர்மெண்ட்லேருந்து 3000 கொடுக்க போகிறாங்க. பச்சரிசி அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படியோ இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வர கடைசி பொங்கல். ஸோ இந்த எலெக்ஷனில் நமக்கு கொடுக்குற பைசாவை நல்லபடியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் 5 வருஷத்தில் நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அவங்க அதை வாங்கி அனுபவிச்சிட்டாங்க. நமக்கு கிடைக்கிற கடைசி ஆதார பொருள் இது மட்டும்தான். ஸோ இதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டோக்கன் கரெக்டான டைமில் வாங்கி பொங்கல் பொருளையும் கரெக்டான டைமில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 2026 பொங்கலும் நமக்கு நல்லபடியாக தான் அமையும். ஸோ எலெக்ஷன் வரப்போது கரெக்டான ஆளை கரெக்டான டைமில் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் அடுத்த பொங்கலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிம்மதியாக கொண்டாட முடியும். நம்ம எலெக்ஷன் ஓட்டு நம்மளோட உரிமைன்னு சொல்கிறாங்க. அதை முழுசாக போட விட்றாங்கன்னு நம்புகிறேன். கள்ள ஓட்டுலாம் அதுக்கு அடுத்த கட்சி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இருக்கிற ஓட்டை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான டைமில் போட்டு உங்கள் பொங்கலையும் அடுத்த நியூ இயரையும் நம்ம சூப்பராக கொண்டாடலாம். ஓகேங்களா?